வணக்கம் நேர்களே. டான் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக காலை வேளையிலே நாங்கள் இந்த பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை இந்த நிகழ்ச்சியினூடாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களில் இந்த ஈர வலயத்திலே வளர்ந்து சிறப்பாக பயன்பெறுகின்ற தாவரங்களை எங்களுடைய உலர் வலய பகுதிகளிலே யாழ்ப்பாணம் வன்னி பகுதிகளிலே கொண்டு வந்து நட்டு பயன்பெற முயற்சிக்கின்ற போது ஏற்படுகின்ற சவால்கள் தொடர்பான விடயங்களை நான் கூறுகின்றேன். இதிலே நான் 2 தாவரங்களை மிக முக்கியமாக கூறியிருந்தேன். இந்த அன்னாசி, கோப்பி இரண்டுமே சிறப்பாக பயன் தரக்கூடிய தாவரங்களாக இருக்கின்றன. பரீட்சார்த்த முறையிலே இவற்றை நட்டு நன்மைக்கு பெற முடியும் என்ற இந்த எங்களுடைய பகுதியிலே நட்டு பயன்பெற முடியும், சில நுட்பங்களை மாற்றங்களை செய்து பயன்பெற முடியும் என்கின்றது அனுபவ ரீதியாக வெற்றி கண்ட ஒரு உண்மை. ஆனால் பல தாவரங்களை நட்டு நாங்கள் தோல்வியும் கண்டிருக்கின்றோம். அந்த வகையான தாவரங்களை பற்றி இந்த நாளில் உங்களுக்கு நாங்கள் கூடுதலாக இந்த ரம்புட்டான் பழங்கள் எங்களுடைய பகுதிகளிலே வந்து விற்கப்படுகின்றன. இந்த ரம்புட்டான்கள் நாங்கள் வித்துக்களை பழங்களை உண்டு விட்டு வீட்டிலே வீசி எறிகின்ற போது அவை தானாகவே முளைக்கின்றன, நடுகின்ற போது கன்றாக முளைக்கின்றன. ஆனால் இத்தவரையும் எங்களுடைய பகுதியில் இவை பயன் தரக்கூடிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு தாவரமாக இல்லை. இதற்கு நாங்கள் எங்களுடைய பகுதிகளிலே இருக்கின்ற காலநிலை தன்மைகளை மாற்றி வழங்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுவதனால், அவை வளர்ந்து பயன்பெறுகின்ற பகுதிகளுக்கு ஏற்ற வகையிலே ஈரவலய பகுதிகளிலே தான் அவையும் சிறப்பாக உண்மையில் இலங்கையினுடைய ஒரு சிறப்பாக பயன்பெறுகின்ற ஒரு பயிராக இருக்கின்றது இந்த ரம்புட்டான் பழங்கள். இந்த ரம்புட்டான் வந்து இலங்கையிலே மல்வானை பகுதியிலே மிக அதிகமாக உற்பத்தி செய்யும். ரம்புட்டான் உற்பத்திக்கு பேர் போன இடமாக இந்த மல்வானை பகுதி இருக்கின்றது. ஆனால் அவற்றை எங்களுடைய பகுதிகளிலே கொண்டு வந்து நட்டு ஓரிரு காய்கள், அதை பெரிய மரமாக வளர்த்திருப்பதை நான் அவதானித்திருக்கிறேன். ஓரிரு காய்களுக்கு மேல் காய்ப்பது மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே தோல்வியடைந்த தாவரம் என்ற வகையில் இந்த ரம்புட்டானை குறிப்பிட்டு கொள்ள முடியும். அதே போல் இன்னும் பல தாவரங்களை வந்து கொண்டு வந்து இங்கே நட்டு முயற்சித்திருக்கிறார்கள். கருவா பல்வேறு இடங்களில் இந்த கருவா பயிர்கள் நடப்பட்டிருக்கின்றன. கருவாவினுடைய விளைபொருளாக அவற்றினுடைய பட்டைகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை பெறக்கூடிய அளவுக்கு இங்கே இன்னும் அதை வளர்த்து பயன்பெறுகின்ற தன்மை குறைவாக இருக்கின்றது. ஆனாலும் பலரும் அவ்வாறான தாவரங்களை தங்களுடைய வீடுகளில் இருக்க வேண்டும், இவ்வாறான தாவரங்களும் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனாலும் கூட இன்னும் நாங்கள் இந்த விவசாயத்துறையில் இன்னும் பல மைல்களை நாங்கள் கடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய நாடுகளில் மாத்திரமல்ல, ஏனைய நாடுகளிலும் பயன்பெறக்கூடிய பல தாவரங்கள் இருக்கின்றன. அவ்வாறான தாவரங்களை நாங்கள் மிகவும் முயற்சி செய்து, அதாவது முயற்சி தான் இந்த விவசாயத்தினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. எங்களுடைய நாட்டினுடைய ஈரவலய பகுதிகளில் மட்டுமல்ல, இந்த இடைவெப்பு வலய நாடுகளிலே பயன்பெறுகின்ற பல்வேறுபட்ட தாவரங்கள் இருக்கின்றன. அதான் நான் சொல்கின்றேன், விவசாயத்துறையிலே நாங்கள் இன்னும் பல மைல்களை கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பரீட்சார்த்த ரீதியாக, பரிசோதனை ரீதியாக இந்த தாவரங்களை எங்களுடைய பகுதிகளிலே நாங்கள் எவ்வாறு இந்த ஈரவலய பகுதியிலே எமது நாட்டுக்குள்ளே இருக்கின்ற தாவரங்களை எங்களுடைய பகுதிகளிலே முயற்சிக்கின்றோமோ அதே போல அதாவது இடைவெப்ப வலய நாடுகளிலே, குளிர் நாடுகளிலே குறைந்த அளவு வெப்பநிலை உள்ள நாடுகளிலே வளர்கின்ற, இப்பொழுது கூடுதலாக புலம்பெயர் நாடுகள் வசிப்பவர்கள் வருகின்ற போது அங்கே வளர்ந்து சிறப்பாக பயன்தருகின்ற பல்வேறுபட்ட வித்துக்களை இங்கு கொண்டு வருகின்றார்கள், விதை பேக்கெட்டுகளை கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்து இங்குள்ளவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அவர்களும் அவற்றை பல வழிகளில் நட்டு முயற்சிக்கின்றார்கள். குறைவாக இருக்கின்றது. நான் உங்களுக்கு கூறியிருந்தேன், அந்த ஐரோப்பிய நாடுகளிலே எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற கீரை ஒன்று எங்களுடைய வீட்டிலே நட்டு அதை ஒரு சிறந்த முறையிலே பயன்பெறக்கூடிய ஒரு கீரையாக மாற்றி இருக்கணும். அப்படி சில தாவரங்களிலே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது எங்களுடைய முயற்சி. வீடுகளிலே நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை முயற்சி செய்ய வேண்டும், பரீட்சார்த்தமாக பார்க்க வேண்டும். காலநிலை தன்மைகளை, நிலத்தினுடைய ஈரழிப்பு தன்மைகளை மாற்றி மாற்றி நாங்கள் பயிர் செய்ய வேண்டும். அதனுடைய வளர்ச்சி காலம், அவை பயன்தருகின்ற காலம் என்கின்ற வகையிலே அவற்றுக்கு ஏற்ற மாதிரியான காலநிலை தன்மைகளை நாங்களே இனங்கண்டு கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் பாரம்பரியமான ஒரு முறைக்கு அப்பால் இவற்றையும் முயற்சித்து வெற்றி கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.